This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. Welcome back to our Technical Analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி, பேசிக்ஸ் ஆஃப் சார்ட் பற்றி, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சேம் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது ஒரு டியூவல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ப்ரோ டவுன் ட்ரெண்ட்ல கிரியேட் ஆகும்போது அங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் பியரிஷ் கேண்டில், இந்த பியரிஷ் கேண்டிலை ஃபாலோ பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கும், ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டில் இருக்கும். இந்த புல்லிஷ் கேண்டில்ங்கிறது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பியரிஷ் கேண்டிலை கம்ப்ளீட்லி என்கல்ஃப் பண்ணி இருக்கும். இந்த பியரிஷ் கேண்டில் நமக்கு சிக்னிஃபை பண்ணுறது என்னன்னா, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. அதை கண்டினியூஸாக வரக்கூடிய ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், அந்த கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணுறதுனால செல்லர்ஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரம் பையர்ஸ் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க, பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. இப்போ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை எப்படி நம்மளோட ட்ரேட் சிஸ்டமில் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரைஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்லி டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. டவுன் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னோட ஹையில் நம்மளோட என்ட்ரி இருக்கும், லோ கீழே அந்த ஸ்விங் லோ கீழே கொஞ்சம் கேப் வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை ஜோனில் நம்மளோட டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவான புரிதலுக்காக நம்மளோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போயிட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத லைவ் சார்ட்டில் பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். நம்மளோட பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து எப்படி நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 680 லெவலில் இருந்து, ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன், ஒரு 680 லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபாலிங் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். பாட்டம் லெவலில் வி ஹாவ் அ டிமாண்ட் ஜோன். ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது எப்போவுமே ரெட் கலர் கேண்டில்ஸ் தான் கிரியேட் ஆகும், ரைட். ஸோ பாட்டம் லெவலில் என்ன, 540 லெவலில் வி ஹாவ் அ டிமாண்ட் ஜோன் உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவலில் 540 to 520 லெவலில் நமக்கான ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த டிமாண்ட் ஜோனில் நமக்கு ஒரு வேலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அந்த கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஜோனை டச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த புல்லிஷ் கேண்டில் என்ன மாதிரி ஃபார்மேஷன் இருக்குன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி மேலே க்ளோஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்ஸ் கிடையாது, பாடி மேலே க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா இதை நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் இங்கே நம்மளோட பொசிஷன் இருக்கும், லாங் சைடு என்ட்ரி இங்கே இருக்கும். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் 620 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 620 ஃபஸ்ட் டார்கெட் இருக்கும். அதோட ஹையர் லெவலில் 660 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா செகண்ட் டார்கெட் இஸ் ஆன் 660 அண்ட் 680 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா தேர்ட் டார்கெட் வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட். அண்ட் அவர் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே அந்த ஸ்விங் லோக்கு கீழே கொஞ்சம் கேப் வச்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்விங் லோக்கு கீழே கொஞ்சம் கேப் வச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவல் வரும்போது நம்மளோட ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம், ரைட். இப்போ இதை ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 hour சார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், 2 hour சார்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 2 hour சார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் தெரிகிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இங்கே இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்காக நான் வந்து என்கல்ஃபிங் அப்படின்ற புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட இண்டிகேட்டரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர் காலம் போய்க்கோங்க, என்கல்ஃபிங் புல்லிஷ்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்கல்ஃபிங் பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். இப்போ என்னோட டைம் ஃப்ரேமை நான் 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇன்னு வருது. பிஇ மீன்ஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? பிஇ ப்ளூ கலரில் வரும் பாருங்கள். கேண்டில்ஸை ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். ஒன்ஸ் இந்த ஜோனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் இந்த கேண்டிலில் அதிகப்படியான செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இந்த கேண்டிலில் வரும்போது இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த கேண்டிலோட ஹை மேலே ஆர் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணும்போது இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரி வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோ கீழே கொஞ்சம் கேப் வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட்ஸுக்கு நான் வந்து இப்போது இந்த லெவல் லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நம்ம எல்லாருக்குமே தெரியுது கிளியர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதை வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கிறேன். செகண்ட் டார்கெட்டாக இந்த லெவலை வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சப்போர்ட் கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது செகண்ட் டார்கெட்ஸாக வச்சுக்கிறேன். அண்ட் தேர்ட் டார்கெட் விச் வாஸ் அரௌண்ட் ஹியர். இந்த லெவலில் தேர்ட் டார்கெட் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபோர்த் டார்கெட் இந்த லெவலில் வச்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவலில் அச்சீவ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவல் அச்சீவ் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ஒரு ஹியூஜ் கன்சாலிடேஷன் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் செகண்ட் டார்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஸ்லைட் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்த்துருக்க முடியுது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஈஸிலி நம்மளோட எல்லா டார்கெட்ஸுமே அச்சீவ் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுங்கிறது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். இது கூடவே நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐயும் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த 30 லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பேண்ட் இருக்குது, அப்பர் பேண்ட் அண்ட் லோவர் பேண்டில் 30 கீழே இந்த ஆர்எஸ்ஐ ட்ரேட் ஆகும்போது இட்ஸ் ஓவர் சோல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. அதிகமாக செல் பண்ணாங்க என்ன ஆகும், அங்கேருந்து திரும்பவும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் இங்கே 70 மேலே போகும்போது ஓவர் பாட் அப்படிம்பாங்க, வாங்குறதுக்கு உகந்த இடம் இல்லை அப்படின்றது. 70 மேலே அப்படி போயிடுச்சுனாலே ப்ரைஸ் அங்கேருந்து ரிஜெக்ஷன் வரும். நீங்கள் இங்கே கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஜோனுக்கு உள்ளாடி ப்ரைஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்மளோட ஆர்எஸ்ஐ வாஸ் ட்ரேடிங் பிலோ 30க்கு கீழே நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து ஒரு புல் பேக் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சேம் அதே மாதிரி நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் பாருங்களேன், நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது விச் வாஸ் ட்ரேடட் அபோவ் 70க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 70க்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், அங்கேருந்து திரும்பவும் ஒரு ரிஜெக்ஷன் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆர்எஸ்ஐ பற்றி இன்னும் ஒரு தெளிவான வீடியோவில் நம்ம பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம். எல்லாருக்கும் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.